ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சோம். ஸோ எப்படி பண்ணலாம், என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது ஒரு குக்கிங் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஸ்டைலில் நான் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் கூட்டு. ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 பல்லு பூண்டு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம தாளிப்புக்கு போகலாம். தாளிப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை நல்லா போட்டு இதுவானதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ண மீடியம் சைஸ் புடலங்காய், ஓகேங்களா, ஒரு 4 பேருக்குன்றனால ஒரு 2 மீடியம் சைஸ் புடலங்காவை நல்லா வந்து குட்டி குட்டி சின்னதாக கட் பண்ணி, நம்ம எவ்வளோ நீங்கள் சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நல்லா வேகும், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வேக வைக்கணும். அதில் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்படியே அது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸியில் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு 3 to 4 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம தாளிப்பு போட்டோம் இல்லையா, லைக் அந்த கடாயில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா அந்த அரைச்ச பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா திருப்பியும் இந்த பருப்பு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி எல்லாமே போட்டோம் இல்லையா, அதை லைட்டாக எடுத்துகிட்டு அதையும் நம்ம வந்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி வச்சதுக்கப்புறம்